ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலகநாயகன் கமலஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் அக்டோபர் 31 தீபாவளி முதல் உலகமெங்கும். Hola! Vacation to Bali starts from ₹22,999 only. GT Holidays. வீரனே வா வீரனே. அந்த பாட்டு உங்களை எல்லா பாட்டு ஆமாம் மூணு படத்தில் அவருக்கு பாடியிருக்கேன் நான். அப்புறம் தனியாக ஒரு ஆல்பம் ஒன்று பாடி கொடுத்துருக்கேன். இப்போ முத்துசாமி சாருன்னு ஒருத்தர் அங்கே அவர் தான் தலைவர் புத்துப்பட்டிருக்கு. அப்போ வந்து குமரவேலு, பசுபதி, நாசர் சார் எல்லாமே பயிற்சிக்கு வருவாங்க. நாங்கள் பயிற்சி கொடுப்போம் அவங்களுக்கு. பசுபதிக்கெல்லாம் நான் பயிற்சி கொடுத்துருக்கேன். 20 ரூபா சம்பளம் இவங்களுக்கு, எனக்கு 15 ரூபா. பஸ்ஸுக்கு பாண்டிச்சேரிக்கு இங்கேருந்து போகிறதுக்கு 7 ரூபா. போயிட்டு வர்றதுக்கே இப்போல்லாம் அந்த பணத்தை ஆசைப்படுறதில்ல. பணம் வரணும், காசு வரணும்லாம் ஆசையெல்லாம் கிடையாது. வாழ்த்துறேன் வாரும் பெண்களுக்கு வாழ்த்துறேன். பொண்ணை பெத்ததா யாரே போதரவா கேட்டுருங்க. மாப்பிளைய பெத்தவுக மனமங்களமா கேட்டுருங்க. வணக்கம்ண்ணே. வணக்கம். வணக்கம். அக்கா இப்பதான் ஃபுல்லா வீடு சுத்தி காட்டினாங்க. சொன்னாங்க இப்பதான் வந்து செட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி. சரி சரி. ஆனா இப்போ உங்களோட சேர்ந்து ஏன் பேசணும் அப்படின்னு சொல்லி அக்காட்ட கேட்டேன்னா, அக்காவை பத்தி சொல்லுங்க. அப்போ இருந்த அக்காவுக்கும் இப்போ இருக்க சின்ன பொண்ணுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள்லாம் நீங்க பாக்குறீங்க? ஒரு சின்ன வீட்டில் இருந்து நாங்கள் நடைமுறை நடந்தது. இப்போ கொஞ்சம் பிள்ளைங்கள்லாம் தலைப்பட்டு கொஞ்சம் வீடெல்லாம் கட்டி நல்லா சௌகரியமாக இருக்கும். இந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு என்னென்ன தேவை கிடைக்காத இருந்துச்சு. அப்போ ரொம்ப கஷ்டம். அந்த ஒரு ட்ரெஸ் எடுக்கணுன்னாவே கொஞ்சம் கஷ்டம் தான் போடணும் அப்போ ஆரம்பத்தில். இப்போல்லாம் அவங்க நினச்சதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு. அது சந்தோஷமாக இருக்கும். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களோட வாய்ஸ் ரொம்ப பெக்யூலியராக இருக்கும்க்கா. நிறைய பேர் கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு நிறைய பாடல் பாடியிருக்கீங்களா? இந்த பாட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கணவர் உங்ககிட்ட சொன்னது என்ன பாட்டு? அவருக்கு கிராமிய ஃபஸ்ட்டு அவர் கிராமிய பாட்டு தான் அவர் எனக்கு எழுதி கொடுத்தது. அந்த பாட்டு மறிக்கொழுந்து அப்படின்ற ஒரு பாட்டு. அவரும் என்னோடய அத்தை பையன் சேர்ந்து அதை கம்போஸ் பண்ணி எனக்கு கொடுத்தாங்க பாட சொல்லி. ஃபஸ்ட்டு ஒரு எங்கள் சின்ன பொண்ணுன்னு ஒரு கேசட் பண்ணணும். அதில் ஒரு 10 பாட்டு, அதில் அந்த பாட்டை நான் பாடு அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு எனக்கு. அத்தை மையன் வந்தான், என் பக்கத்தில் நின்னான், முறைச்சி என்னை பார்த்துக்கிட்டு முன்னாலேயே போனான் அப்படின்னு அவராக ரெடி பண்ணி கொடுத்த பாட்டு. அப்புறம் இந்த மறிக்கொழுந்தே மல்லிகைப்பூவே, அது இன்றைக்கி வந்து பார்த்தா சினிமாவில் பாடின பாடலை விட இந்த பாட்டு தான் எனக்கு ரொம்ப நல்ல. ஆமாம், அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கும் ரொம்ப பிடிக்கும். அது ஆமாம் அவருக்கும் பிடிக்கும். சினிமாவில் வந்து முதல்ல கிடச்சது முத்தான பாட்டு. ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்டரோட நடிகர் நடித்த படத்தில் சூப்பர் ஸ்டார், உலக சூப்பர் ஸ்டார் சந்திரமுகி. ஃபஸ்ட்டு நான் ஏதாவது மாற்றி சொன்னால் கூட அதெல்லாம் இல்லை, அதுதான் அப்படிம்பார். சந்திரமுகியில் பாடினது தான் எனக்கு ஃபஸ்ட்டு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவார். ஆமாம், அடிக்கடி பாட சொல்லி கேட்பார். அதெல்லாம் என்ன பாட்டெல்லாம் பாட சொல்லுவார்? இந்த மாதிரி பாட்டு, சினிமா பாட்டெல்லாம் கேட்பார். அவர் சினிமா பாட்டு வந்து அவருக்கு பிடிச்ச பாட்டு அன்னை ஒரு ஆலயம் படம் அவரோட ரொம்ப ஃபேவரட்டான படம். அதில் இருக்கிற பாட்டெல்லாம் பாட சொல்லுவார். அவரை அவங்க அம்மா ஆமாம், நீங்கள் கேட்டவையில் பிள்ளை நீலா இரண்டும் வெள்ளை நீலா லல்லா அலை போல விளையாடுமே சுகம் நூறாகுமே மண்மேலே துள்ளுமான் போலே பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா லல்லா. அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. நான் எவ்வளவு லக்கி பாருங்க. அந்த பாட்டு எல்லாம் உங்க வாய்ஸ்ல நான் கேட்டுட்டு இது எங்கேயுமே கிடைக்காது. அந்த பாட்டுலாம் இவங்களோட வாய்ஸ்ல. ஆமா ஆமா. ஆனா நீங்க பாடின பாட்டு இப்ப நான் கேட்கணும். கண்டிப்பா. ஏதாவது இப்ப அவருக்கு இந்த பாட்டு பண்ணா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாடின ஏதாவது ஒரு பாட்டு பாடி காட்டுங்க. அர்த்த நடு ராத்திரியில் என்ன பார்க்க வரும்போது ஒரு சனம் தூங்கிருச்சே என்ன நீயோ சேரும்போது தாலி கட்டி என்ன கூட்டி தஞ்சாவூர் போகும்போது தாமரப்பு நீயும் எந்த மார்போடு சாயும்போது உன்னை சேர என்னால் முடியுமா, உன்னை பிரிஞ்சா மனசு தாங்குமா, உன்னை பிரிஞ்சா மனசு தாங்குமா, மறிக்கொழுந்தே ஏ மல்லிகைப்பூவே மாமா மக பிடிக்கலையா சொல்லு சொல்லு ஓ
மஞ்ச வர வழி இல்லையா வந்து நில்லு. இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அம்மா பாடல்கள் ரொம்ப பிடிக்கும். அவர் மியூசிக் பண்ணார் ஒரு ஆல்பமு. படத்துக்கு கூட ஒரு 2 பாட்டு பண்ணி கொடுத்தாரு. 3 பாட்டு வரும். ஆமாம், அது என்ன பாட்டு? கலைவாணி. கலைவாணின்னு சொல்லி நல்லது. அது வரல, பட் பாட்டு இதெல்லாம் பாட்டு ஃபஸ்ட்டு பண்ணிட்டாங்க. ஆமாம், அதில் 2 பாட்டு பண்ணி கொடுத்தாரு, ஃபோக் பாட்டு, ஃபோக் மட்டும். அந்த மாதிரி அவருக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஆல்பத்தில் இந்த மாதிரி இவர் மியூசிக் பண்ணார். அதில் ஒரு 2-3 பாட்டு அம்மா பாட்டு, அது ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. எப்போ பாடினாலும் எல்லா மேடையிலையும் அதை பாடு அப்படிம்பாரு. ஆத்தாவும் சில பாட்டு. ஒரு ஆத்தாவும் சிலை, அந்த பாட்டு, ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தால் வாங்கலாம். இது வந்துட்டு நம்ம ஆத்தாவும் சேலை வந்து ஹரிஹரன் பாடியிருப்பார். இது குட்டி புலி ஹரிஹரன் பாடியிருப்பார். ஹரிஹரன் சார் பாடியிருப்பார். குட்டி புலி படம். அது வேற டென்ட், இவங்க பண்ணது வேற. நான் பாடியிருக்கிறது வேற. அந்த படத்தில் அந்த பாட்டை வேற மாதிரி பண்ணிட்டாங்க. ஆத்தா ஓஞ்சேல அது ஆகாயத்தை போல தொட்டி கட்டி தூங்க துளி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தழதவட்ட பார்த்தாலே சேர்த்தனக்கே தோணும் நான் செத்தாலும் என்ன போத்த வேணும், நான் செத்தாலும் என்ன போத்த வேணும் அப்படி பாடினது. இடுப்புல கட்டிக்கிட்டு நீச்சல் பழகினதும் ஒஞ்சேல தானே, வண்ண பூஞ்சோல தானே, கஞ்சி கொண்டு போகும்போது சும்மாடா இருக்கும், சேலை கட்டி இறைச்ச தண்ணி சக்கரையா இனிக்கும், மயிலிறக ஒஞ்சேல மனசுக்குள்ள விரியும், வெளுத்த சேலை திரி விளக்கு போட்டா எரியும். அப்படி அந்த பாட்டோட இதுவே டியூன் அந்த மாதிரி. ஆனால் அந்த படத்தில் வேறு மாதிரி ஆத்தாவும் சேலை ஆகாயம் போல அப்படின்னு ஏதோ ஒரு மாதிரி அது மெலோடி மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதை சொல்கிறாரு, அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை இப்படி மாற்றி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி. இந்த பாட்டு நாங்கள் ஆல்பமில் பண்ணியிருக்கோம். அதை அது எல்லாருமே நிறைய பேர் இந்த பாட்டை பாடுறாங்க. அதனால் அந்த பாட்டை நான் வெளியில் பாடுறதே இல்லை. மற்ற அம்மா பாடல்களை எல்லாம் பாடுவேன். அதாவது சாம்ராஜ்யம் எழுதின பாட்டு, அம்மா வயத்துக்குள்ள நான் இருந்த வேலையில் நான் எட்டி உதச்சேனா என்னென்ன செஞ்சேன் கூறு, நான் எட்டி உதச்சேனா என்னென்ன செஞ்சேன் கூறு, அந்த வலிக்கு மருந்து நான் பிறந்த நாள், அந்த வலிக்கு மருந்து நான் பிறந்த நாள், அம்மா வயிற்றுக்குள்ள நான் இருந்த வேலையில் அந்த மாதிரி. அதாவது ஒரு கிராமத்தில் உழைச்சி வீடு வேலை செஞ்சு, வீட்டு வேலை செஞ்சு, கட்டடத்து வேலை செஞ்சு, விறகு வெட்டி விற்று ஒரு பிள்ளைய படிக்க வச்சு இப்படிலாம் கனவு காங்குறாங்க ஒரு பெத்த தாய். அந்த மாதிரியான வரிகளை ஒரு சிம்பிளாக எழுதி, சிம்பிளாக நம்ம மனசில் என்ன தோணுதோ, அவங்க என்ன வாழ்கிறாங்களோ அதை வரியாக எழுதி கொடுத்தாங்க எனக்கு. அது சின்ன இளம் கவிஞர் தான். ஆமாம், சாம்பராஜன் சொல்லிட்டு தனியாக ஆல்பம் அந்த மாதிரி இது பாடிக்கிட்டு இருக்கும்போது சந்திரமுகி படத்தில், அவ்வளோ பெரிய படத்தில் உங்களுக்கு வாய்ப்பு எதை பார்த்து, எந்த பாட்டை வச்சுட்டு உங்கள்கிட்ட கூப்பிட்டாங்க? இப்போ எனக்கு வந்து நான் இப்போ மேடைகளில் பாடிட்டு இருக்கும்போது 26வது கலை விழா நடந்தது விழுப்புரம் இதில் மாநாடு. அதில் நிறையா பெரிய பெரிய தலைவர்கள், இப்போ நல்லக்கண்ணையா, தாப்பாண்டியன், ஜி மகேந்திரன் தோழர், இவங்கெல்லாம் முக்கியமான தோழர்கள்லாம் வந்து அந்த விழாவுக்கு வந்து மணிவண்ணன் சாரும் அறிவுமதி ஐயாவும் சாரும் வந்திருக்காங்க. சினிஃபில்லேருந்து அவங்க 2 பேரும் கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்காங்க. அப்போ நானும் என்னோட குருநாதர் அவரும் பாடிட்டு இருக்கும்போது கீழே உட்காந்து ரொம்ப ரசித்து கேட்டுட்டு இருந்தாங்க. அது ஒரு அம்மாவும் மகளும் பேசிக்கிற மாதிரி ஒரு பாடல். அதை நாங்கள் 2 பேரும் ஒரு தாயின் மகளும் பாடுற மாதிரி பாடினோடனே ரொம்ப உருக்கமாக கேட்டுட்டு மேடை ஏறி வந்து இப்படி தோளில் தட்டி கொடுத்தாரு அறிவுமதி என்னைய. ரொம்ப உங்களோட அந்த குரல் வந்து ரொம்ப மனசை உருக்குனுச்சு. அவர் மனசில் வச்சுருக்காங்க, உங்களோட இந்த வாய்ஸுக்கு, இந்த குரலுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனார். மைக்கில் சொல்லிவிட்டு வாழ்த்துக்கள்மா அப்படின்னு போனார். ஆனால் அவர் மூலமாக எனக்கு இந்த சினிமாவில் வாய்ப்பு கிடைச்சது கடவுள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டு. சார் ஐயா தான், அறிமுறை ஐயா தான்
ஃபோன் பண்ணி திடீர்னு ஒரு ஃபோன் கால் வந்தது. சரியான ஜுரத்தில் படுத்திருக்கும் போது ஃபோனு எடுத்து பேசுனா, அம்மா நான் அறிவுமதி பேசுகிறேம்மா அப்படின்னாங்க. ஐயா சொல்லுங்க ஐயா அப்படின்னேன். அம்மா அந்த வாழ்த்து பாட்டை பாடுமா. பாடுறேன். பயங்கர ஜுரம். பாடுறேன். அப்புறம் இந்த ஒப்பாரி பாட்டு பாடுமா. பாடுறேன். அடுத்து இந்த கிண்டல் பாட்டு ஒன்று பாடுவீங்கல்லம்மா, அதை பாடுமா அப்படின்னாரு. பாடுறேன். ஃபோன்லே பக்கத்தில் வித்யாசாகர் சார் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. அது சொல்லலை. சொல்லலை. பாட பாட இவர் கேட்க நான் பாட பாட, என்னங்க நீங்கள் கேட்குறத பூரா அவங்க பாடிக்கிட்டு இருக்காங்க, யாருங்க அந்த அம்மா அப்படின்னு அவர் பேசியிருந்துருக்காரு. இந்த பக்கத்தில் சார் இருக்காங்க, பேசுங்கம்மா அப்படின்னு கொடுத்தாரு. யாருன்னு சொல்லலை. இவர் வாங்கம்மா நான் வணக்கம்மா, நான் வித்யாசாகர் மியூசிக் டைரக்டர் வித்யாசாகர் பேசுகிறேம்மா அப்படின்னாரு. சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னா, அருமையான குரல்மா ஃபோக்கில் உங்களுக்கு, ஃபோக்கு குரல் இப்படி தாம்மா, இதாம்மா ஃபோக்கு குரல், கேட்க என்னம்மா இப்படி பாடுறீங்க அப்படின்னாரு. அம்மா நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், நாளைக்கே புறப்பட்டு சென்னைக்கு வந்துடுங்க அப்படின்னாரு. என்ன இப்படி திடீர்னு சொல்லிவிட்டு போன அவர்கிட்ட சார்கிட்ட ஐயாட்ட கொடுத்துட்டார். அம்மா ஐயா சார் உங்களை புறப்பட்டு வர சொல்லிட்டாருமா, ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, நீ புறப்பட்டு வாமா அப்படின்னாரு. புறப்பட்டு வாமா நீன்னு ஓடிட்டோம். போனவுடனே ஒரு ரெண்டே டேக்கு தான் வச்சு முடிச்சிட்டாரு. அந்த வாழ்த்துற ஆமாம், அது என்னோடய ஓன் வரி தானே, அதனால ஒன்றும் டியூனும் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, வரிகளும் ஒன்றும் இல்லை, சூப்பரான வரிகள், அந்த இதுக்கு ஏற்ற மாதிரிக்கிலே பாடிட்டாங்க அந்த அம்மா அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஐயா கேட்டப்போ ஃபுல்லாக அந்த வரிகளை பாடி காமிச்சேன்னா ஓகே ஆயிடுச்சு. ஆனால் என்னக்கிட்ட என்ன விஷயம்லாம் என்கிட்ட சொல்லலை. நீங்கள் ஒன்று சென்னைக்கு வாங்கினாங்க, ஸ்டுடியோ கூப்பிட்டு போனாங்க, பாட வச்சாங்க. பாடிக்கிட்டு இருக்கும்போது வாசு சார் வராரு. ட்விஸ்ட். ஆமாம், சார் வராரு. சார் உள்ளே போய் உட்காந்து கேட்குறாரு. அப்புறம் சார் பார்த்துட்டு பாட்டை கேட்டுட்டு, நான் நிற்கிற ரூம்பை கதவை திறந்து டோர் அப்படி திறந்து, நல்ல படம், நல்ல பாட்டு, உங்கள் குரல் சூப்பராக இருக்குமான்ட்டு போனார். நல்ல படம்னாரு பாருங்க. கால் தரையிலே நிற்கலை எனக்கு. அப்படியே ஒரு மாதிரி அழுக வருது. அழுகுறேன், தைய தக்கன்னு குதிக்கிறேன். வருது எங்கோ படமாங்க அப்படின்றவர்கிட்ட, சும்மாரு சொல்லாதன்றாரு. பாடி முடிச்சிட்டேன். 2 டேக்கில் எடுத்துட்டாரு. சூப்பர்மா, வெரி குட்மா, வாங்கம்மா உள்ளே அப்படின்னாரு. உள்ளே உட்கார சொல்லி அவர் பக்கத்தில் உட்கார சொல்லி பாட்டை போட்டு விட்டார். வாய்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கம்மா, எப்படி இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னாரு. அவ்வளோ அழகாக ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க. அப்படியே கண்ணு கலங்குனுச்சு எனக்கு. ஏம்மா என்னம்மா? இல்லை எனக்கு நம்பவே முடியலைங்க சார் அப்படின்னு. ரஜினி சார் படமா, நீ அண்ணனுக்கு தான் சொல்லணும்னாரு. அண்ணனுக்கு தான் நீங்கள் நன்றி சொல்லணும் அப்படின்னாரு. அறிமுதி ஐயாவுக்கு அண்ணனுக்கு தான் நீங்கள் நன்றி சொல்லணும் அப்படின்னு. ரொம்ப நன்றிங்க சார், உங்களுக்கு ரொம்ப நன்றி, ஐயாவுக்கு நான் எப்போதுமே நன்றி கடனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்னா, பரவாயில்லம்மா, நல்லதும்மா, போயிட்டு வாங்கம்மா அப்படின்னாரு. அப்போ உங்களுக்கு தெரியுமா இது ரஜினி சார் படத்தை? அதாவது சார் சொல்லிட்டு போயிட்டாரு. வாசு டைரக்டர் சாரே சொல்லிட்டாங்க, நல்ல படம், நல்ல பாட்டு, குரல் சூப்பர்மா அப்படின்ட்டார். அப்புறமா அண்ணனோட ஆசை, நீங்கள் இந்த 8 வரி பாடினதை படத்தில் உங்களை பாடுறது மாதிரி உங்களை படத்தில் காட்ட சொல்லியிருக்காருமா. அறிமுதையா சொல்லியிருந்திருக்காங்க. இது யாரோ பாடின மாதிரி போயிடும், இவங்களோட முகத்தை திரையில் காட்டினா இவங்க தான் பாடியிருக்காங்கன்னு மக்களுக்கு தெரியும், அதை வச்சு அவங்க பொழைச்சிக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ரொம்ப இன்னைக்கு வரைக்கும் ஒரு தகப்பனாக தான் நான் அவரை பார்ப்பேன். அப்படி எங்கே பார்த்தாலும் அப்படி ஒரு பாசமாக, ஒரு தான் பிள்ளைய ஒரு வயிற்றில் பெறாத புள்ள நான் அவருக்கு, அந்த மாதிரி தான் பார்ப்பார். அப்படி ஒரு 2 பேரையும் பார்த்தா அப்படியே கட்டி, என்னப்பா ஐயா நல்லா இருக்கியா அப்படிம்பாரு. வாமாம்பாரு. அதான் அந்த ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஒரு 3 இடத்துல இது மாதிரி லைட்டை போட்டு கேமரா அந்த பாடுறதை எடுத்தாங்க. அவ்வளோதான். ரெண்டே டேக்கில் முடிச்சிட்டேன். அங்கேயும் சூட்டுலையும் பயங்கரமாக சிவாஜி சார் வீட்டில் சமைக்கிற அம்மா, ஒரு அம்மா என் கூட இந்த பட்டையை போட்டுக்கிட்டு அப்படியே காட்டுவாங்க பாருங்கள், ஒரு வயசான அம்மா. அந்த அம்மா அவங்க வீட்டில் சமைக்கிற அம்மா. அவங்க பிரபு சாரெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து அந்த வீட்டில் அந்த அம்மா இருந்து சமைக்குது. இப்போ இருக்காங்களான்னு தெரியல, இருக்காங்க. அவங்கள அந்த படத்தில் காட்டணும் அப்படின்னு கொண்டாந்து உட்கார வச்சுருந்தாங்க என்னோட. அந்த பாட்டு பாட முடியுமா? எனக்கு சொல்லும் போது கண்டிப்பாக. இது எங்கள் ஊரில் கிராமத்தில் கல்யாணம் நடந்ததுன்னா பொண்ணு மாப்பிள்ளையை உட்கார வச்சு, என்னோடய அத்தை அங்கே இருக்காங்க, அவங்க தான் இதெல்லாம் பாடுவாங்க. அதை அப்படியே கேட்டு நானும் அப்படி பாட ஆரம்பித்தேன். வாழ்த்து பாட்டுன்னு சொன்னோன்னே டக்குன்னு அந்த பாட்டை பாடி காமிச்சேன். அது இவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுக்கும்னு கடவுளே நான் நினச்சி கூட பார்க்கல.
சாதாரண ஒரு வாழ்த்து பாட்டு. கண்டிப்பாக நீங்கள் கேட்டிங்களா பாடுறேன். வாழ்த்துறேன் வாழ்த்துறேன் வாரும் பெண்களுக்கே வாழ்த்துறேன், பொண்ணை பெத்ததா யாரே போதரவா கேட்டுருங்க, மாப்பிளைய பெத்தவுக மனமங்களமா கேட்டுருங்க, சுண்ணாம்பு போல சிரிச்ச மோகத்துக்கே எங்க சூரிய நர்வமோசம் எங்கெங்கே வச்சுச்சோ, வெத்தலை போல விரிச்ச மோகத்துக்கே எங்க சந்திர நர்வமோசம் எங்கெங்கே வச்சுச்சோ. அப்படியே வந்து அப்படியே ரஜினி சார் அப்படியே வந்து எல்லாம் ஆடுவாங்க. அது பெரிய ப்ளஸ் எனக்கு. அந்த தொகையில பாடுறதுக்கே ஆர்கெஸ்ட்ராவுக்கு என்னை கச்சேரி கூப்பிடுவாங்க. அப்போது அந்த படம் வந்த புதுசில் அது பயங்கரமான ஒரு மறக்க முடியாத நினைவுகள் அதெல்லாம். அது கடைசி சினிமாவில் நிறைய பாடல்கள் பாடிட்டீங்க, சினிமாவில் எவ்வளவோ சாதிச்சிருக்கீங்க, ரஜினி சார் அவர்கள் படத்துலேயே பாடிட்டீங்க. ஆரம்ப காலம்னு ஒன்று இருக்கும்லக்கா, கச்சேரிகளுக்கு போய் கோயிலில் பாடுறதா இருக்கட்டும், அதான் 75 ரூபா 150 ரூபாய்க்கு 2 பேர் பாடியிருப்பீங்க. அந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கும்? நீங்க 150 ரூபான்றது வந்து நான் 92ல சொல்றேன், 92 93ல இல்ல அதுக்கு முன்னாடி 85 86ல எல்லாம் 20 ரூபா சம்பளம் இவங்களுக்கு, எனக்கு 15 ரூபா. 15 ரூபா பஸ்ஸுக்கு பாண்டிச்சேரிக்கு இங்கேருந்து போகிறதுக்கு 7 ரூபா, தஞ்சாவூர்லேருந்து பாண்டிச்சேரி போகிறதுக்கு 7 ரூபா டிக்கெட்டு, சம்பளம் 15 ரூபா. போயிட்டு வரதுக்கே இல்லை சொல்கிறேன், பஸ் டிக்கெட்லாம் ஒரு சர்பத்தை குடிச்சிட்டு வீட்டுக்கு போட்டு ஜாலியாக போகிறது. எப்படின்னா அப்போல்லாம் அந்த பணத்தை ஆசைப்படுறதில்ல, ஆசைப்பட்டு பணம் வரணும் காசு வரணும்னு ஆசையெல்லாம் கிடையாது. கலையோட ஆர்வத்தில் நாங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா, நீ நாளைக்கு பாண்டிச்சேரி போகிறோம்டா அப்படிமோ, ஜாலியாக பசங்கள்லாம் வருவாங்கல்ல, நாங்கள் ஒரு 5 6 10 பேர் இருப்போம். நாளைக்கு பாண்டிச்சேரி போகிறோம்டா, அப்பா பாண்டிச்சேரி போறியாடா அப்படிமா, ஒரு பெரிய சந்தோஷம். அதை பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் ரொம்ப தூரம் போகிறதுக்கு ரொம்ப மலைக்கிறாங்க கலைஞர்கள். இப்போ என்ன செய்கிறாங்கனாக்கா, இந்த லோக்கல்ல எங்கேனே சுற்றிட்டு இங்கே போய் இன்ஸ்ட்ருமெண்ட் போய் வாசிட்டு இப்படி வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, பாண்டிச்சேரி முடிச்சுட்டு கன்னியாகுமரி போவோம், பஸ்லேயே போவோம். பஸ்ஸு டிக்கெட்டு எல்லாம் இந்த பதிவெல்லாம் கிடையாது, டிடிசி பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்போம். எப்போ டிடிசி பஸ் வந்து வருதோ அந்த புஷ்பக் வண்டியை பார்த்து தூரமாக போகணும்ல அப்படின்ட்டு அந்த வண்டியாக பார்த்து தேடி பிடிச்சி, அதுவும் கிடைக்காது, இப்படி இருக்கிற சீட்டே கிடைக்கும், அதுலேயே வச்சுக்கிட்டு தவளை மடியில் வச்சுக்கிட்டே உட்காந்து போவோம். எப்படி அதில் நாடகம்லாம் நடிப்போம், வெளியூர் போகிறது, இந்த மாதிரி நிறையா கலைகளை போய் சொல்லி கொடுக்குறது. கூத்துப்பட்டைக்கெல்லாம் வந்து பயிற்சி கொடுத்துருக்கோம் நாங்கள். இங்கே சென்னையில் டிவி தேட்டரில் இருந்துச்சு கூத்துப்பட்டையில். அப்போ முத்துசாமி சாருன்னு ஒருத்தர், அங்கே அவர் தான் தலைவர் கூத்துப்பட்டைக்கு. அப்போ வந்து குமரவேலு, பசுபதி, நாசர் சார் எல்லாமே பயிற்சிக்கு வருவாங்க. நாங்கள் பயிற்சி கொடுப்போம் அவங்களுக்கு. பசுபதிக்கெல்லாம் நான் பயிற்சி கொடுத்துருக்கேன். அவர் என்னை எப்போ பார்த்தாலுமே வந்து இவங்கள்ட்ட விசாரிப்பார், எல்லாமே சொல்லி கொடுப்போம். நாடகத்துறையிலேருந்து வரோம்ல, யூனிவர்சிட்டி நாடகத்துறையில் வர்றதுனால பயிற்சி கொடுப்போம் எல்லாத்துக்கும். இதேமாரி காலேஜு ஸ்கூலு நிறையா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-30,000 பேருக்கு பயிற்சி கொடுத்துருக்கேன் நான். ஃபாதருக்கு படிக்கிறாங்களே பிரதர், முட்டா அவங்களுக்கு வந்து 200 பேர் 150 பேர் 50 பேர் அப்படி பயிற்சி கொடுப்பேன். 1 மாதம் 2 மாதம் அப்படி பயிற்சி கொடுக்கறது. அதில் இவங்களும் பாட்டு பயிற்சி கொடுக்க வருவாங்க. இப்போ எப்படிக்கா, இப்போ சினிமாவில் வந்துட்டு இப்போ நீங்கள் வந்தப்போ இப்போ பிஸியாக நிறைய படங்கள் பண்ணிட்டு இருந்தீங்களா, சினிமாவில் இப்போ ஃபோக் சாங்க்கு அது கம்மியாயிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இப்போ 1-2 சினிமா வந்து ஃபோக்குக்கு ரொம்ப கிரீடம் கொடுத்தாங்க. நிறைய இன்னமும் வந்துக்கிட்டு தான் இருக்கு, பாட வச்சுட்டு தான் இருக்காங்க. இன்னும் நிறைய மேல் வாய்ஸ் பாடிட்டு தான் இருக்காங்க. கிராமிய அப்போ வந்து பாடினது வந்து கொல்லங்குடி கருப்பாய் அம்மா வந்து ஆண்பாவத்தில் பாடினாங்க, அதுதான் கிராமிய பாடல்னு தெரியும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா விஜயலட்சுமி நவீனகிருஷ்ணன் வந்து பாடினாங்க, ஒரு பாட்டு பாடினாங்க. அப்புறம் புஷ்பவன் வந்து பாட ஆரம்பித்தார். அப்புறம் பரவமுனியம்மா பாடினாங்க. அதோடு அப்படியே கட் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ நல்லா இல்லை அது கட் ஆயிடுச்சு அதோட. அதுக்கு பிறகு இவங்க வந்து வாழ்த்தரம் பாட்டு பாடிட்டு அப்புறம் அந்த திண்டுக்கல் சாரதியில் ஒருத்தரை கொண்டு வந்தாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா மன்னார்குடி பாடையில் ஒருத்தரை கொண்டு வந்தாங்க. அப்படியே சுப்பிரமணியபுரம் வரல வேல்முருகன் வர்றாரு. அப்படியே வரிசையாக பாருங்கள். அப்படியே மகாலிங்க, அப்படியே பார்த்து சூப்பர் சிங்கரில் பாடின பசங்க பூரா எல்லாம் சினிமாவில் பாடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சினிமாவில் நிறைய பேர் பாடுறாங்க. சந்தோஷம் தானே. இப்போ நாட்டுப்புற பாடலுக்கும் நாட்டுப்புற இசைக்கும் நாட்டுப்புற நடனங்களுக்கும் இன்னைக்கு நல்ல மகத்துவம் இருக்குது. எதுக்கு சொல்லணும்னா அப்போ பயன்படுத்தா நாட்டுப்புற கலைஞர்களை நாட்டுப்புற பாடல்களை இசைகளை பயன்படுத்தாமல் இருந்துட்டு இப்போ வந்து ஒரு படம்னா
இத்தனையும் அதில் இருந்தால் தான் ஒரு அந்த படம் ஓடுது இன்றைக்கி மக்கள் மத்தியில். அந்த அளவுக்கு இன்றைக்கி சினிமா துறை வந்து நாட்டுப்புற கலைக்கும் கலைஞர்களுக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதை சொல்கிறேன், அதுக்கு சொல்கிறேன். என்றைக்குமே நாட்டுப்புற கலைஞர்கள் சார்பாக நான் வந்து சினிமாவுக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறேன். இன்னமும் அது அந்த 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 இது இருக்குது. பட் என்னென்னா இப்போ கொஞ்சம் ஃபீமேலுக்கு வந்து கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது. நாட்டுப்புற பாடகர்களுக்கு மேலுக்கு தான் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஃபோக்கு. இப்போ நான்லாம் வந்து ஹிட்டு கொடுத்த பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா நிறையா பாடியிருக்கேன். ஒரு 100 பாட்டுக்கு மேலே பாடியிருக்கேன். 100-120 பாட்டு பாடியிருக்கிறேன். ஆனால் அத்தனை பாட்டு மக்களுக்கு தெரியவே தெரியாது. எல்லாம் வந்து உப்மா கம்பெனின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறையா வந்து இருக்குது. பாட்டு வெளியில் விடலை. ஆனால் வந்த பாட்டுகளுமே வந்து மக்களுக்கு பாதி பாட்டு தெரியாது. மன்னார்குடி இப்போ அக்கா பாடினது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மன்னார்குடி, நாக்குமுக்கா, தீக திண்டுக்கல் இதுதான் மக்களுக்கு தெரியும். ஆனால் எத்தனை பாட்டு பாடியிருக்கேன் அப்படின்றது, கருப்புசாமி குத்தகைக்காரனில் 2 பாட்டு பாடியிருக்கேன், தகப்பன் சாமியில் 2 பாட்டு பாடியிருக்கேன், ஒவ்வொரு படங்கள்லையும் 2 பாட்டு, சிவப்பதிகாரத்தில் 2 பாட்டு, மன்னார்குடி கலகலக்க, அப்புறம் விஷுவல்ல ஒரு பாட்டு பாடுவேன், மாரிமக மாயி அம்மா மனக்குறைய தீரும் அம்மா, முளைப்பாரி வச்சு கும்மி அடிப்பாங்க. அப்போ நடுவில் நின்றுக்கிட்டு பாடுவேன், நூண்டா நின்றுக்கிட்டு. அது நான் தான். பாருங்க அந்த படத்தை மறுபடியும் நிஜமா பாருங்க. இப்படி ஒல்லியா நின்றுக்கிட்டு வலிச்சு சீவி அப்படியே கொண்ட போய் இது முடியை இப்படி தூக்கி பின்னிக்கிட்டு அதில் நின்றுட்டு பாடிட்டு இருப்பேன். மைக்கில் நின்று ஸ்டாண்டு மைக்கில். இதுதான் இப்போ மக்களுக்கு தெரியுது. ஆனால் இப்போ பரவமுனியம் அம்மா வந்தாங்க, அவங்க ஒரு 3 பாட்டை 2 பாட்டாக தான் பாடினாங்க. அவ்வளவுதான் அவங்களுக்கு. இப்போ நான் வந்து நிறைய பாடியிருக்கேன். நான் குறை சொல்லலை, நிறைய பாடியிருக்கேன். ஒரு 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 இப்போ 4-5 பாட்டு ஹிட்டு கொடுத்தது மாதிரி இன்னும் ஒரு 4-5 பாட்டு, ஒரு ஹிட்டு 4-5 வேணாம், 1 ஹிட்டு கிடைச்சா போதும். கண்டிப்பா அமையும்க்கா. இப்போ ஹிப்ஹாப் தமிழ் இது நான் ரிக்வஸ்டா நான் கேட்டுக்கிறேன். 4 பாட்டு பாடியிருக்காங்க. இப்போ 4 பாட்டு பாடியிருக்கிறேன். ஹிப்ஹாப் தமிழாவுக்கு பாடியிருக்கேன். இப்போ அந்த பாட்டுக்கு தான் இப்போ UK போகிறேன் நான். அதான் நேற்று கூட ரிகர்சல் போயிட்டு வந்தேன். நேற்று அவங்க சகோதரி பேசும்போது கூட ரிகர்சலில் தான் இருந்தேன். சொல்கிறேன், எதுக்கு சொல்கிறேன்னா அதெல்லாம் ஹிட்டு தான். வீரனே வா வீரனே ஓடிவா தேடிவா ஆடிவா நீ வீரனா, அந்த பாட்டு. அது நிறையா ரீல்ஸ்லாம் நிறையா பண்ணுறாங்க, எடிட் எல்லாம். ஆமாம், அதை வச்சு தான் போயிட்டுருக்கு. அது வரைக்கும் சந்தோஷம் தான். அப்போ அதில்னாலும் சரி, இதுதான் சின்ன பண்ணக்கா பாடுறது அப்படி. அப்புறம் வேங்காம வயிறன் ஒத்தலை நிற்க மொத்தமாக வராங்களே, நேந்து விட்டாட்டு குட்டிய வெட்ட போகிறாங்களே, கேரே என்ன செட்டிங்க இல்லை பயத்தில் உடம்பெல்லாம் சொட்டிங்க, ஓ ஆளு முன்னால நத்திங்க ஆவ போற மச்சான் சாவ போறடா. இந்த பாட்டெல்லாம் செம்ம வைரலா இருந்ததுல அந்த சமயத்துல. என் மயனுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே அவன் மாடு வச்சிருக்கான், பாச்சை மாடு வச்சிருக்கான், மஞ்சு வரட்டு மாடு. எங்கள் ஊரில் மஞ்சு வரட்டுன்னு சொல்லுவோம், இங்கே ஜல்லிக்கட்டுன்னு சொல்கிறாங்க. மஞ்சு வரட்டு மாடு வச்சுருக்கேன். அதை அந்த களத்துக்கு கொண்டு போவான். எங்கெங்கெல்லாம் நடக்குது அங்கே டோக்கன் வாங்கிடுவான், கூட்டிகிட்டு போவான். அப்போ மாடு போயில அந்த படம் தான் போட்டோம். அவர்கள் படத்தில் பாட்டு வந்துருச்சுனால அது யங்ஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே பிடிச்சிடும். அந்த பாட்டு உங்களை எல்லா பாட்டு ஆமாம் 3 படத்தில் அவருக்கு பாடியிருக்கேன் நான். அப்புறம் தனியாக ஒரு ஆல்பம் ஒன்று பாடி கொடுத்துருக்கேன். அப்புறம் ஊருக்காரன் ப்ரோ, அவன் ஊருக்காரன் ப்ரோ அப்படின்ட்டு அந்த பாட்டு ஒன்று பாடுறேன். ஊருக்காரன் ப்ரோ, தமிழ் வாத்தியார் பேரேங்கோ, தமிழ் வாத்தியார் பேரேன் ப்ரோ, ஏன்னா மொக்கா பண்ணாக்கா திமிரி ஜெயிக்க போகிறான் ப்ரோ, ஏன் அட்ரா 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 காந்திபுரத்துக்கு வண்டியை ஓடுறா, அட்ரா 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 SCDC பஸ்ஸை போடுறா, அட்ரா 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 கோயமேடு கண்ணை துறடா, ஊருக்காரன் ப்ரோ நான் ஊருக்காரன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. அல்ல அவரோட அவர் எப்படி உங்களுக்கு இது பண்ணுவாரு, இப்படி பண்ணணும் இப்படிதான் பண்ணணும், நல்லா எல்லாருமே பக்கத்துல பண்ணுவார். கஷ்டமே இருக்காது, ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா பாட்டு பக்காவா இருக்கும், ஈஸியா பாட வச்சிருவாரு. யாரையும் மைக்க கூட தொட. ஆமா அந்த மாதிரி ரொம்ப அவர்தான் வந்து இல்ல இல்ல மைக்க மத்தவங்கள வந்து பாட வைக்கிறதுக்கு பாட வைக்கிறதுக்கு நானே போய் அக்காவுக்கு மைக்கு சரி பண்றேன் அப்படின்னு ஓடியாருவாரு. ஸ்டுடியோக்குள்ள இருந்து அசிஸ்டன்ட் விட மாட்டாங்க. அசிஸ்டன்ட் விட மாட்டாங்க.
அவரே வந்து பண்ணுவார். அது அவரே ரெக்கார்டு பண்ணுவார். அக்கா அக்கான்னு ரொம்ப பாசமாக ரொம்ப மரியாதையாக பேசுவாங்க. ஈஸியாக பாட்டு நல்லா இருக்கும், டியூனு இசை எல்லாமே பக்காவாக இருக்கும். ஆனால் பாடுற கஷ்டமே தெரியாது. எனக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டர் இளையராஜா சார், யுவன் சங்கர் ராஜா, வித்யாசாகர் சார், ஜிவி பிரகாஷ் சார், விஜய் ஆண்டனி சார், இவங்கக்கிட்ட பாடுறதே தெரியாது. அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக வேலை வாங்குவாங்க. ஆமாம், அவ்வளோ ஈஸியாக இருக்கும். இமான் சார் ரொம்ப பர்ஃபெக்டாக, இவங்க எல்லாமே ஈஸியாக இருக்கும். ரஹ்மான் சார்கிட்ட கை காலெல்லாம் உதர்னுச்சு, பட் ஈஸியாக வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு சூப்பராக, அப்பா என்ன வாய்ஸுமா, எங்கேம்மா இருந்தீங்க இவ்வளோ நாளாக அப்படின்னு கேட்டார். ஒரு 4 வரி பாடினதுக்கு. அது இந்த மாதிரி மியூசிக்கில் பாடும்போது பாடிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பாடின மியூசிக் டைரக்டர் வந்து ஸ்ரீகாந்த் தேவா சார். அது அவங்களும் அப்படி தான், குழந்த மாதிரி அம்மா 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 அம்மான்னு ரொம்ப ஜாலியாக விளையாட்டு பிள்ளை மாதிரி ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. அவங்களும் அப்படி தான் எடுப்பாங்க. அப்புறம் தேவா சார், தீக பாட்டு தேவா சார் தானே பாடுவாங்க. அது மாதிரி ஒரு படத்துகளுக்கு 2 பாட்டு கருப்புசாமி குத்தேக போகிறாரில் 2 பாட்டு பாடியிருப்பேன். திப்பு சாரோட பாடியிருக்கேன். தினா சார் மியூசிக்கில் பாடுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவரும் அந்த மாதிரி தான், ஒன்றுமே தெரியாது, போகிறதும் தெரியாது பாடுறதும் தெரியாது. வீட்டுக்கு வர, அப்பா சூப்பர் மேடம், என்னம்மா பாடிவிட்டீங்க, எனக்கு வேலை இல்லாமல் பண்ணிட்டீங்க அப்படிம்பாரு. ஆமாம், தினா சார் மியூசிக்கில் பாடினது வந்து மலையனில் பாடியிருக்கேன். மலையன் படத்துக்கு கரண் நடிச்சிருப்பார். ஆமாம், என்ன எதுக்கு சொல்கிறேன்னா, எவ்வளோ பாட்டு இருக்குது, ஆனால் மக்களுக்கு தெரியுறது இந்த அக்கா 4 பாட்டு தான் பாடியிருக்காங்க அப்படின்றது தான் தெரியும். இந்த 4 பாட்டு மாதிரி இன்னும் ஒரு பாட்டு கிடச்சிச்சின்னா மறுபடியும் ஒரு ரவுண்டு வர்றதுக்கு ரொம்ப ஒரு இதாக இருக்கும். எல்லா மியூசிக் டைரக்டருக்கும் ஒரு வணக்கத்தை போட்டுக்கிறேன். இன்னும் ஒரு பாட்டு ஒரு நாக்கு முக்கா மாதிரி, ஒரு மன்னார்குடி மாதிரி, ஒரு தீக மாதிரி கொடுத்தா நல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் இது மூலமாக. ஏன்னா ஃபீமேல் வாய்ஸ் இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது நான் ஃபோக்கில். வைரல் ஆகுதுக்கா. இப்போ நீங்கள் அந்த வேகமாவன் வீரனெல்லாம் இன்ஸ்டாலெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அடிக்கடி. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். கண்டிப்பாக கடவுளுக்கு நன்றி சொல்லணும். பட் உங்களை மாதிரி இந்த மீடியா எங்களை வந்து வெளியில் காட்டலைன்னா சுத்தமாக எங்களுக்கெல்லாம் எந்த ஒரு இதுவுமே இருக்காது. இப்போவுமே ஃபீமேல்ல ஃபோக் சிங்கர் அப்படின்னா டக்குன்னு சொல்லிடுறாங்கல்ல, இந்த பாட்டெல்லாம் ரீசெண்டாக வந்தது அப்படின்னு சொல்லி எடுத்து காட்டுறதுக்கு அதுதானே இருக்கு. 2003 2024 வரைக்கும் அதே சூடு பிடிச்சி இருக்கிறேன்னா நான் ஒரு ஆள். அது நான் வந்து மக்களுக்கும் நான் வந்து ரொம்ப நன்றி கடப்பட்டிருக்கேன். எல்லா சினிமாவில் இருக்கிற எல்லா திரைப்பட இயக்குனர்களுக்கும், திரைப்பட மியூசிக் டைரக்டர்களுக்கும் எல்லாருக்குமே நான் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க பண்ணுனா நல்லாயிருக்கும், அவங்க பாடினா நல்லாயிருக்கும், அவங்க நடித்தா நல்லாயிருக்கும், அவங்க அந்த இன்டர்வியூ பண்ணுனா நல்லாயிருக்கும் அப்படின்னு தொலைக்காட்சியும் சரி, இது மாதிரி ஸ்மைல் மீடியாக்களும் சரி, அந்த மாதிரி இப்போ நினைக்கிறாங்க இல்லையா. இப்போ நீங்கள் கூட அது மாதிரி தான் அக்காவை வச்சு ஒரு இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு இப்போ எடுத்துகிட்ருக்கீங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால தான் மக்களுக்கு வந்துட்டு ரொம்ப நாங்கள் வந்து தெரியப்படுறோம். இது வரைக்கும் நிலச்சி வர்றது உங்களால் தான், மீடியாக்கள்னால தான். அதுக்கு நான் கண்டிப்பாக மீடியாவுக்கும் பெரிய பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் நீங்கள் நிறைய உயரத்துக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லி. எனக்கு அப்புறம் இந்த சின்ன சின்ன பாடகி எல்லாம் பாடினாங்க. இந்த செந்தில் கணேச ராஜலட்சுமி அவங்களும் பாடினாங்க. அதுக்கப்புறம் இப்போ நிறையா பேர் இப்போ ஃபீமேல் வாய்ஸ்லாம் பாடியிருக்காங்க. இந்த தஞ்சை செல்வின்னு ஒரு அம்மா பாடினுச்சு. அப்புறம் சொய்சிங் பாட்டு மகிழினி மணிமாறன் பாடினாங்க. அவங்கெல்லாம் கொஞ்சம் தெரியல, வெளியில் தெரியல. அது மாதிரி இன்னும் கொஞ்சம் அப்படி ஏதாவது அதாவது லேடி வாய்ஸு சொல்கிறேன். இப்போ ஃபீமேல் நிறையா பாடிட்டுருக்காங்க ஃபோக்கில். ஃபீமேல் மேல் வாய்ஸ் பாடிட்டுருக்காங்க, மேல் வாய்ஸ் பாடிட்டுருக்காங்க. ஃபீமேலுக்கு அது மாதிரில ஏதாவது ஒரு இது கிடச்சிச்சின்னா நல்லாயிருக்கும், எல்லாருக்கும் கிடைக்கணும். அதில் எனக்கு ஒன்று ஏதாவது ஒரு ஹிட்டு கிடச்சிச்சின்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கிடைக்கும்க்கா. சினி உலகம் சார்பாக அதுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். கருடன் படத்தில் பாடியிருக்கேன். பட் அது எப்படி பருத்தி வீரன் ஸ்டைலில் ஒன்று யுவன் சாருக்கு பாடி கொடுத்துருக்கோம். கருடனில் தானே? கருடனில். அது பார்ப்போம் எப்படி வருதுன்னு ஒன்றும் தெரியல. அந்த இது திருவிழா சாங் தானே சொல்கிறீங்க? ஆமாம், திருவிழா சாங். அது அப்போ படத்தில் தான் இதில் வரல, ஆடியோவாக தனியாக ரிலீஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். பண்ணலை. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்கக்கா. நன்றி. உங்களோட கருத்துக்களுக்கும் நேரத்திற்கும் நன்றிக்கா. தேங்க்யூ. ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலகநாயகன் கமலஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் அக்டோபர் 31 தீபாவளி முதல் உலகமெங்கும். Vacation to Bali starts from rupees 22,999 only. GT Holidays.